இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் தூக்கி கொண்டு போனான் என்று சொல்வார்கள். அதைப்போல இன்றைக்கு திமுக கூட்டணியில் திருமாவளவன் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். அடங்க மறு, அத்து மீறு, திருப்பி அடி, திமிரி எழு என்றெல்லாம் ஆவேசமாக பேசிய திருமாவளவன் அறிவாலயத்தின் முடிவுக்கு காத்து கிடக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில்? ஏற்கனவே சண்டை போட்ட காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற தேர்தலை விட 3 தொகுதிகள் அதிகமாக ஒதுக்கப்பட்டு அவர்கள் தேர்தல் வேலையை செய்ய கிளம்பிவிட்டார்கள். திமுக கூட்டணியில் இருக்கின்ற மறுமலர்ச்சி திமுகவிற்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் மட்டும் மதிமுக கட்சி நினைக்கின்ற சின்னத்திலும் போட்டியிடலாம் என்று அவர்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. ஆனால் திருமாவளவனுக்கு மட்டும் இன்று வரை திமுக கூட்டணியில் உடன்பாடு ஏற்படவில்லை. 2019ஆம் ஆண்டிலிருந்து திமுக கூட்டணியில் சமரசம் இல்லாமல் தொடர்கின்ற திருமாவளவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது என்ன? நேற்று திமுக கூட்டணியில் வந்து இணைந்த விஜயகாந்துடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராகிவிட்டார்கள். விஜயகாந்துடைய மைத்துனர் சுதீஷ் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்க போகிறார். அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைமை திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் குறைந்தபட்சம் 10 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும், இரட்டை இலக்க தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த கட்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு திமுக இன்று வரை தொகுதிகளை ஒதுக்கவில்லை. எத்தனை தொகுதி, எந்த தொகுதி என்று சொல்லவில்லை. வேல்முருகன் கட்சியை சார்ந்தவர்கள் 100 சட்டமன்ற தொகுதியில் வேல்முருகன் கட்சி தனித்து போட்டியிட போகிறது, அதற்காக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் ஊடகங்களிலே செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலே அப்படிப்பட்ட செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலை என்ன? திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை கேட்டார்கள். 10 தொகுதி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வேறு சில புதிதாக வந்த கட்சிகளுக்கும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் கூட்டணியிலே சீட்டு ஒதுக்க வேண்டி இருப்பதால் 2021ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் கூட்டணி கண்டு போட்டியிட்ட கட்சிகளெல்லாம் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. அப்படி சொன்ன அதே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற தேர்தலை விட 3 தொகுதிகள் அதிகமாக கொடுத்து விட்டது. காங்கிரஸ் கட்சியை விட அதிகமான வாக்கு வங்கியை திமுகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதியை ஒழிக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட பட்டியல் சமூக மக்களின் வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் திருமாவளவன் தான். ஆகவே காங்கிரஸ் கட்சியை தூக்கி தலைமையில் கொண்டாடுகின்ற திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்க மறுப்பது நியாயம் இல்லாத செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். நீண்ட நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சியாக மட்டுமே இருந்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அந்த அங்கீகாரம் தொடர வேண்டுமானால் குறைந்தது 8 தொகுதிகளாவது
விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. திமுக தரப்பில் சொல்லப்பட்டது, சென்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட 6 சீட்டுக்களை விட குறைவான சீட்டுக்கள் தான் தர முடியும் என்று பலமுறை சொல்லி இருக்கிறார்கள். இறுதியில் திமுக ஒரு உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 6 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கலாம். மீறி போனால் அதை விட ஒரு தொகுதி சேர்த்து 7 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும். அதுவும் திமுக சொல்கின்ற தொகுதிகளில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நெருக்கடியை திமுக கொடுத்து விட்டது. அதற்கு பதில் சொல்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்கிறது? நேற்று வந்த விஜயகாந்துடைய பிரேமலதா கட்சிக்கு அதிகமான சீட்டுக்களை ஒதுக்க திமுக கூட்டணியில் திமுக தீர்மானித்திருக்கிறது. விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவிற்கு ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டை கொடுத்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட அதிகமான சீட்டுக்களை கொடுப்பது அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிகரான சீட்டுக்களை கொடுப்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவமானப்படுத்துகின்ற செயலாகத்தான் இருக்கும். ஆகவே விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதாவுக்கு ஒதுக்குகின்ற சீட்டுக்களை விட அதிகமான சீட்டுக்களை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு சென்ற தேர்தலில் ஒதுக்கிய அதே 6 சீட்டுக்களை ஒதுக்குவது கூட்டணி தர்மத்திற்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத செயல் என்று திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பொறுத்து பார்த்த திமுக தலைமை திருமாவளவனிடம் நேருக்கு நேராக சொல்லிவிட்டதாக ஒரு செய்தி வருகிறது. கடைசியில் 7 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும். விருப்பப்பட்டால் பாருங்கள், இல்லையேல் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதை பற்றி திமுக கவலை கொள்ளாது. நீங்கள் உள்ளே இருந்தாலும் பெரிதாக லாபம் இல்லை, நீங்கள் வெளியே சென்றாலும் பெரிதாக நட்டம் ஒன்றும் இல்லை என்று திமுக தலைமை திருமாவளவனுக்கு செய்தி சொல்லிவிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணியிலும் தொகுதிகள் ஒதுக்குவதில் பல குழப்பங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொடருமா தொடராதா என்பது இன்னும் 2-3 நாட்களில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.